எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து 2 சூப்பரான புதிர்களை சால்வ் பண்ண போறோம். தியரிய மட்டும் பார்க்காம அதை எப்படி கணக்குகளை தீர்க்க பயன்படுத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, வாங்க உள்ள போலாம். நம்ம கிட்ட 2 சினாரியோஸ் இருக்கு. ஒன்னு உள்ளீடற்ற ஒரு கோளத்தோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பத்தினது, இன்னொன்னு ஒரு சார்ஜ்டு ஷெல் விரிவடையும் போது அதனால செய்யப்படுற வேலைய பத்தினது. முதல்ல நம்ம இந்த சார்ஜ் செய்யப்பட்ட ஹாலோஸ்பியர் கேஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முதல் சவால் என்னன்னா, இதோட உள்பரப்புக்கும் வெறிப்பரப்புக்கும் நடுவுல இருக்கிற மின்னழுத்த வேறுபாட்டை, அதாவது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸா கண்டுபிடிக்கணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கீ பாயிண்டே எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது தான். அதாவது ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரியணும்னா அந்த பாதையில எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி வாங்க, அந்த கோளத்துக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டூலை யூஸ் பண்ண போறோம். அதுதான் காஸ் விதி. ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்ளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சர்ஃபேஸ் வழியா போற எலக்ட்ரிக் ஃபீல்டை ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோளத்தோட மையத்துல இருந்து நம்ம தள்ளி போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இல்ல, அது தூரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளோட காசியன் சர்ஃபேஸ் பெருசாக அதுக்குள்ள அடங்குற சார்ஜும் அதிகமாகும். அதனால ஃபீல்டும் மாறும். சிம்பிள். இப்பதான் அசலான மேட்ரு. கணக்குக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷனை பொட்டென்ஷியல் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றோம். இன்டகிரேஷன் பண்றதுனா என்ன? சிம்பிளா சொன்னா, அந்த உள் ரேடியஸ் ஏல இருந்து வெளி ரேடியஸ் பி வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட மொத்த எஃபெக்டையும் நாம கணக்கிடுறோம். கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். சரி, 2வது புதிருக்கு வருவோம். இங்க நம்ம வேறொரு அப்ரோச் எடுக்க போறோம். ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் கணக்கு போடுறதுக்கு பதிலா அந்த சிஸ்டமோட எனர்ஜியை பத்தி யோசிக்க போறோம். இது சில நேரங்கள்ல கணக்கை ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடும். இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான ஷார்ட்கட். அதாவது ஒரு சிஸ்டமோட ஆரம்பத்துல எவ்ளோ எனர்ஜி இருந்துச்சு, கடைசியில எவ்ளோ இருக்குன்னு தெரிஞ்சா போதும். அந்த எனர்ஜி மாற்றத்தை வச்சே எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சென்டர்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஷெல் இருக்கு. அந்த ஷெல் இப்ப பெருசா விரிவடையுது. 6ல இருந்து 4 இருக்கு, அதாவது 4 மடங்கு பெருசாகுது. இந்த ப்ராசஸ்ல அதோட எனர்ஜி எப்படி மாறுது வாங்க கால்குலேட் பண்ணலாம். இந்த சிஸ்டமோட மொத்த எனர்ஜியை கணக்கிடணும்னா நாம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்னு சென்டர்ல இருக்கிற பாயிண்ட் சார்ஜுக்கும் அந்த ஷெல்லுக்கும் நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன் எனர்ஜி. இன்னொன்னு அந்த ஷெல் மேலேயே சார்ஜை ஒன்னா சேர்த்து வைக்க தேவையான செல்ஃப் எனர்ஜி. மொத்த எனர்ஜி வேணும்னா இந்த 2யும் நாம கணக்குல எடுத்துக்கணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அந்த ஷெல் விரிவடைய சார்ஜஸ் ஒன்ன விட்டு ஒன்னு தள்ளி போகுது. அதனால அதுங்களுக்குள்ள இருக்கிற ரிபல்ஷன், அதாவது தள்ளுற விசை குறையுது. அதனால சிஸ்டமோட மொத்த பொட்டென்ஷியல் எனர்ஜியும் குறையுது. பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எனர்ஜி எங்க போச்சு? அதுதான் வேலையா மாறியிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேலை செஞ்சிருக்கு. இது லாஜிக்கல் தானே? ஏன்னா அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் அந்த ஷெல்ல வெளியே தள்ளி விரிவடைய வைக்குது. சூப்பர்! நாம 2 புதிர்களையும் சால்வ் பண்ணிட்டோம். ஆனா 2த்துக்கும் நாம வேற வேற வழியில போனோம். கவனிச்சிங்களா? வாங்க அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். கணக்குல நம்ம ஃபோர்ஸ் பேஸ்ட் அப்ரோச் எடுத்தோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டிகிரேட் பண்ணோம். ஆனா 2வது கணக்குல எனர்ஜி பேஸ்ட் அப்ரோச், சிஸ்டமோட எனர்ஜி மாற்றத்தை மட்டும் பார்த்தோம். 2மே வேற வேற அணுகுமுறை, ஆனா 2மே நம்மள சரியான பதிலுக்கு கூட்டிட்டு போச்சு. இதுதான் பிசிக்ஸோட பியூட்டியே. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண பல வழிகள் இருக்கும். சரியான வழியை தேர்ந்தெடுத்தா எவ்வளவு கஷ்டமான கணக்கையும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க பிசிக்ஸ் படிக்கும்போது யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த வழி ஈஸியா இருக்கு? ஃபோர்ஸை வச்சு கணக்கு போடுறதா, இல்ல எனர்ஜியை வச்சு கணக்கு போடுறதா? எது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை இன்னும் நல்லா புரிய வைக்குதுன்னு யோசிங்க. உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம்.